ஹாய் ஹலோ வணக்கம், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஐ ஹோப் யூ டூயிங் குட். ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஸ்ட்ரிங் மெத்தட்ஸ் தான் பார்க்க போறோம். ஸோ ஸ்ட்ரிங் மெத்தட்ஸை யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ண முடியும்னா ஒரு ஸ்ட்ரிங்கை நம்மளால ஆல்டர் பண்ண முடியும். ஸோ உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம். ஸோ நீங்க தானே சார் லாஸ்ட் வீடியோல வந்து ஸ்ட்ரிங் வந்து இம்யூட்டபிள்னு சொன்னீங்க, அப்புறம் எப்படி சார் நம்மளால ஸ்ட்ரிங்ல சேஞ்சஸ் பண்ண முடியும் அப்படின்னா பண்ணலாம், பட் டைரக்டான சேஞ்சஸ் தான் நம்மளால பண்ண முடியாது. பட் யூசிங் ஆல் தீஸ் ஃபங்க்ஷன்ஸ் லோவர் சச் ஆஸ் லோவர் அப்பர் ஸ்ப்ளிட் ரீப்ளேஸ் இதை வச்சு நம்ம வந்து சேஞ்சஸ் பண்ண முடியும் நம்மளால ஸ்ட்ரிங்ல. ஸோ ஒவ்வொன்றதுக்கான டெஃபினேஷன் இப்போ என்னன்னு பார்ப்போம். ஸோ லோவர் அந்த ஃபங்க்ஷன் என்ன பண்ணும் அப்படின்னா இட் கன்வெர்ட்ஸ் த ஹையர், தட் இஸ் கேபிட்டல் லெட்டர்ஸ் டு ஸ்மால் லெட்டர்ஸ். ஸோ நல்லா நோட் பண்ணிக்கோங்க, ஒரு ஃபங்க்ஷன் எப்பவுமே ரைட் பண்றப்ப we have to put these parenthesis bracket. ஸோ அப்படி இருந்தால் மட்டும்தான் இட் இஸ் டர்ம்ட் as functions. அப்படி இல்லைன்னா அது ஃபங்க்ஷனை கன்சிடர் ஆகாது. சரிங்களா? ஸோ நவு நான் சொன்ன மாதிரி லோவர் கிளாஸ் லோவர் ஃபங்க்ஷன் என்ன பண்ணும் அப்படின்னா கேபிட்டல் லெட்டர்ஸ் இருக்கக்கூடிய ஒரு வேர்டை ஸ்மால் லெட்டர்ஸ்க்கு மாற்றி கொடுக்கும். அண்ட் சேம் அப்பர் கிளாஸ் என்ன பண்ணும், தட் இஸ் அப்பர் திஸ் ஃபங்க்ஷன் என்ன பண்ணும் அப்படின்னா இட் கன்வெர்ட்ஸ் லோவர் கிளாஸ் கேரக்டர்ஸ் டு ஹையர் கிளாஸ் கேரக்டர்ஸ், தட் இஸ் ஸ்மால் லெட்டர்ஸ் டு கேபிட்டல் லெட்டர்ஸ். இந்த ஸ்பிளிட் அப்படின்றது என்ன பண்ணும் அப்படின்னா இட் கிவ்ஸ் ஸ்பேஸ் பிட்வீன் த வேர்ட்ஸ் ஆர் கேரக்டர்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் ABCDEFGH அப்படின்னு லைனாக டைப் பண்ணிட்டு போயிட்டோம், ஸ்பேஸே கொடுக்கல அப்படிங்கிறப்போ இட் கேன் கிவ் ஸ்பேசஸ் பேஸ்ட் ஆன் த கமா. அது வந்து ஏபிசிக்கு நடுவில் ஒரு கமா போட்டு கொடுக்கும், இல்லை ஏபிசிக்கு நடுவில் ஒரு ஸ்பேஸ் விட்டு கொடுக்கும், இல்லைன்னா நம்ம வேற ஏதாவது மேனிபுலேஷன்ஸ் பண்ற மாதிரி இருந்தாலும் பண்ணிக்கலாம். அண்ட் லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட், ரீப்ளேஸ் என்ன பண்ணுன்னா ஒரு ஸ்பெசிபிக் லெட்டரை வந்து அந்த ஒரு வேர்ட்ல ரீப்ளேஸ் பண்ணோம் அப்படின்னா we use this function as replace. ஃபார் எக்ஸாம்பிள் இங்க வேர்ட் இருக்கு, பைத்தான் இருக்கு. ஸோ நான் முன்னாடி ஃபங்க்ஷன்ல நான் சொன்ன மாதிரி பைத்தான்ல இருக்கிற பிஎம் மட்டும் தூக்கிட்டு have to put j and rename it as Jython அப்படின்னா it is possible with this replace function. So this is how we access string for manipulation using its methods, which is lower, upper, split and replace. I hope you got a basic understanding of all these things இல்லையா? ஸோ ஒரு ஸ்ட்ரிங் மெத்தட் எப்படிலாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு தியரிட்டிக்கலான அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும்னு நான் நம்புறேன். ஸோ மீண்டும் நாளைக்கு உங்களோட ஒரு வீடியோவில் இந்த லோவர் ஃபங்க்ஷன் எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறது கோடிங் ப்ரொசீஜர் பார்ப்போம். Until then, I'm signing off. So stay tuned. Let's do programming. Okay. Until then, stay energetic. Have a great day. Bye bye.